யோகக்காரகன் அதிர்ஷ்டக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனை அதிபதியாக கொண்ட துளாராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த துளாராசி என்பர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். எப்பவுமே எல்லாத்தையுமே சமநிலையாக பார்க்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு இவங்களை சொல்லலாம். ஏன்னா எல்லா இடத்துலையுமே இந்த தராசு முள் எப்படி நீதியை நிலைநாட்டுற மாதிரி கரெக்டாக அந்த அளவை காமிக்குதோ அது மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு நபர்கள் இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அந்த தராசு முள் மாதிரி தான் எந்த பக்கம் கரெக்டாக இருக்காங்களோ நியாயமாக இருக்காங்களோ அந்த பக்கம் தான் நிற்பாங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே இவங்க பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இளமையான தோற்றமுடையவங்களாக இருப்பாங்க. இவங்களுடைய வயதை அவ்வளோ சீக்கிரமாக நம்மளால் கணிக்கவே முடியாது, எந்த வயது எப்படி இருப்பாங்க அப்படின்னு. ரொம்ப ஒரு இளமையான தோற்றம், அந்த சூழ்நிலைக்கு அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு நபர்கள் நம்மளுடைய துளாராசி என்பர்கள். ஏன்னா காட்டு ராசி இல்லையா, எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப இனிமையாக பேசுவாங்க. ஏழை பணக்காரன், தெரிந்தவன் தெரியாதவன் வேற்றினத்தவர் அப்படின்னு பார்க்காம எல்லாருக்கிட்டையும் ரொம்ப இனிமையாக பேசக்கூடிய ஒரு மனோபக்குவம் பிடித்தவங்க தான் இந்த துளாராசி என்பர்கள். செய்கிற வேலையை கலையாக ஒரு நயனமாக செய்யக்கூடிய ஒரு நபர்கள் நம்மளுடைய துளாராசி என்பர்கள். மற்றவங்ககிட்ட ரொம்ப எளிதாக பழகுவாங்க. அதே மாதிரி சமுதாயத்தில் ஏதாவது தவறு நடக்குது அப்படின்னா அப்படி பொங்கி எழுந்துருவாங்க. அது தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. எங்கேயாவது ஒரு தவறு நடக்குது அப்படின்னா அந்த தவறை எதிர்த்து அந்த இடத்துலையே அவங்க சோசியல் மீடியாவிலேயே இருக்கட்டும், எங்கே எந்த பிரச்சனை நடந்தாலும் அவங்களுடைய கருத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பார்த்த உறவுகள் வகையில் இந்த துளாராசி என்பர்கள் இந்த மாதிரி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சோசியல் மீடியாவில் கூட ஒரு சமுதாயத்துக்கு அநீதியாக ஏதாவது நடக்குது அப்படின்னா உடனடியாக அதில் ஒரு மெசேஜ் மூலியமோ அல்லது ஏதாவது ஒரு செய்தி மூலியமோ அதை கண்டிக்கக்கூடியவங்களாக தான் இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா கூட முதல் ஆளாக போய் சமரசம் பண்ணுவாங்க. ஒரு குடும்பத்திலே ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா கூட இவங்க போய் முன்னாடி நின்று சமரசம் செய்யக்கூடிய ஒரு அருமையான குணம் படைத்தவங்க தான் நம்மளுடைய துளாராசி என்பர்கள். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, குறிப்பாக இந்த மே மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த துளாராசி என்பர்களை பொறுத்தவரைக்கும் எப்பவுமே எல்லா இடத்துலையும் நியாயமாக இருக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு இந்த மே மாதம் அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய விஷயத்தில் மட்டும் இவங்க கரெக்டாக இருந்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த மே மாதம் இவங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமைந்திருக்கு, ஒரு அதிர்ஷ்டமான மாதமாகவும் அமைந்திருக்கு. அதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த துளாராசி என்பர்களுக்கு மே மாதம் 2026 இருந்தே மிகப்பெரிய பாக்கியத்தை பெற போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். அதே சமயம் திடீர்னு ஒரு சில மாற்றங்களையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திக்க போகிறீங்க. ஒரே நேரத்தில் 2 மகா கிடைச்சா 2 லட்டு கிடைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் இரட்டிப்பாக கிடைக்கிறதுக்கான ஒரு யோகமான கிரக அமைப்பு நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் 6ஆம் வீட்டில் ரோகச்சனியாக அமர்ந்திருக்கிறார். சத்ருஸ்தானம் அங்கே சிறப்பாக இருக்குது. நிலையாக இருந்து எல்லா இடத்துலையும் வெற்றி காண போகிறீங்க. எதிரிகளுடைய சூழ்ச்சியை இந்த காலகட்டத்தில் முறியடிக்க போகிறீங்க. யாருக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பேசினா அவங்கள கரெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத அறிந்து இந்த காலகட்டத்தில் பேசுவீங்க. சில கிரகங்களுடைய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். பாக்கியஸ்தானம் ரொம்ப வலுவாக இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ ஒரு வேலையிலேயே கூட உங்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரம் பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். மே மாதம் 11ஆம் தேதி அன்று தன சப்தமாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 7ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று அமரப்போகிறார். மே மாதம் 14ஆம் தேதி அன்று லக்னாதிபதி சுக்கிரனும் பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் மிதுனத்தில் நுழைய போகிறார். சமுதாயத்தில் நல்ல ஒரு பெயர், புகழ், செல்வாக்கு இதெல்லாம் உங்களை தேடி வரப்போது. மே 15க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலி நபர்கள் அப்படின்னே சொல்லலாம். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய போது. அதற்காக நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக உழைப்பை போடணும். ஒவ்வொரு விஷயத்திலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விழிப்புணர்வோடு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலி நபர்கள் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தேவை என்னமோ அதை நோக்கி பயணிங்க. அடுத்தவங்க அதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்க அப்படின்னு அந்த இதெல்லாம் மைண்டுக்குள்ளே கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள் குழப்பங்கள் வரும். விழிப்புணர்வோடு செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த மே மாதம் நீங்கள் அச்சீவ் பண்ணக்கூடிய மாதம். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். அதை பற்றி நம்ம இன்னுமும் பார்க்கலாம், இன்னுமே விளக்கமாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.
பண்ணிக்கோங்க. நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணுன்னா கூட இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு மே மாதம் 14ஆம் தேதி அன்று லக்னாதிபதி சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் பலமாக வந்து அமர போகிறார். 9ஆம் வீட்டில் நுழையிறதுனால 9ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு அதிர்ஷ்ட இடம், துணை நிற்கக்கூடிய ஒரு இடம், பணியில் நல்ல ஒரு மேன்மை, எல்லா இடத்துலையுமே எளிதாக சாதிக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளுடைய துளாராசி என்பர்களில் கண்ணில் படும். எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு, உங்களுடைய சிந்தனையே அப்படியே மென்மையாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக அச்சீவ் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். உங்களோட டேலண்ட்டை பார்த்து மற்றவங்களே ஆச்சரியப்படுவாங்க. குறிப்பாக உங்களுடைய குடும்ப உறவுகளே ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மேன்மை நிறைந்த மாதமாக தான் இந்த மே மாதம் நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வியாபாரத்தில் விவேகமாக எல்லா இடத்துலையும் செயல்படுவீங்க. ஏன்னா சப்தாமாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 7ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று அமர போகிறார். அதனால் செவ்வாய் அப்படிங்கிறவர் வேகம், அந்த போருக்கு செல்லக்கூடிய அந்த வீரன் எப்படி வேகமாக செயல்படுவானோ அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் எல்லா இடத்துலையும் வேகமாக செயல்பட்டு நல்ல ஒரு மேன்மையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வருகின்ற நாட்களில் இந்த துளாராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு இடத்துலையுமே நீங்கள் வெற்றி பெறத்துக்கான எல்லா அறிகுறிகளுமே இந்த காலகட்டத்தில் தென்படும். நீங்கள் வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. அச்சீவ் பண்ணுறதுக்கான நிறைய விஷயங்கள் குறிப்பாக இந்த மே மாதம் 15க்கு அப்புறம் நம்மளுடைய துளாராசி என்பர்களுடைய கண்ணில் படும். கரெக்டாக வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே அதை பற்றி நம்ம ஏன்னா செவ்வாய் 8ஆம் வீட்டில் அமரும் போது நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய லாபம், அதிர்ஷ்டம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய துளாராசி என்பர்கள் தொழில் தொடங்குனீங்க, ஒரு வேலையில் இறங்குனீங்க அப்படின்னா கூட நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. திருமண வயதில் இருக்கிறவங்க இந்த ஈகோவெல்லாம் விட்டுட்டு ஒவ்வொரு இடத்துலையும் விட்டு கொடுத்து கொஞ்சம் அனுசரணையாக போகும். செவ்வாய் இருக்கும்போது கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும், ஈகோ பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக வரும். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக போனீங்கன்னா குடும்ப வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அஷ்டமஸ்தானத்தில் மே 15க்கு அப்புறம் 8ஆம் வீட்டில் சூரியன் புதன் இந்த கூட்டு கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால திடீர்னு பார்த்திங்கன்னா லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. திடீர்னு தொழிலே கூட எதிர்பாராமல் சின்ன சின்ன மாற்றங்கள் நிகழும். ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் இந்த துளாராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். திடீர்னு ஏதாவது ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது இந்த துளாராசி என்பர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சுக்கிரன் உங்களுடைய ராசி அதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கிறதுனால அவர் 1-8க்கு அதிபதியாக இருக்கிறதுனால அவரும் 8ஆம் வீட்டில் வந்து அமரும் போது நம்மளுடைய துளாராசி என்பர்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். வெளி உணவுகளை தவிர்த்துக்கோங்க. ரொம்ப தூரம் வெளியில் பயணம் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். வெளியில் ரொம்ப தூரம் புனித பயணங்கள் செல்றதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பர்களுக்கு அமையும். குறிப்பாக பார்த்திங்கன்னா மே மாதம் 14லேருந்து உங்களுக்கு ஏதாவது வெளியில் செல்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். தந்தையோட அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி செவ்வாய் 7க்கு அதிபதியாக இருக்கிறதுனால அவரும் ஆட்சியாக முதல் வீட்டில் மேசராசியில் வந்து அமரும்போது சப்தமஸ்தான அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பார். தைரியமாக எல்லா விஷயத்துலையும் இறங்குவீங்க. வாழ்க்கை துணைக்கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது நல்லது இந்த துளாராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். சூரியன் 11ஆம் இடத்திற்கு அதிபதி, அவர் 7ஆம் வீட்டில் வந்து அமரும்போது உச்சம் பெற்று அமரும்போது நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அபரிவிதமான வளர்ச்சி அப்படின்னே சொல்லலாம். மே 15 முதல் 8ஆம் வீட்டுக்கு மாறும்போது அரசாங்கம் மூலிமா ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு புதன் 9 மற்றும் 12ஆம் இடத்திற்கு அதிபதி, அவர் 8ஆம் வீட்டுக்கு வரும்போது மே மாதத்துக்கு அப்புறம் நம்மளுடைய மே மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு 8ல் சூரியன் அமரும்போது அவரும் புதனோட கூட்டு சேர்க்கையாக அமரும்போது மிகப்பெரிய வளர்ச்சி, துறை ரீதியாக நல்ல லாபம். மே 29 அன்று 9ஆம் வீட்டுக்கு வரும்போது மிகப்பெரிய யோகத்தை இந்த துளாராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். சனி பகவான் 4 மற்றும் 5ஆம் இடத்திற்கு அதிபதி, யோகக்காரகன், அவர் வந்து 6ஆம் வீட்டில் வந்து அமரும்போது எதிரிகளோட சூழ்ச்சி வேலைகளை அறிந்து அதற்கேற்ப செயல்படுவீங்க. அந்த எதிரிகள் எந்த இடத்துல தாக்க வராங்களோ அந்த இடத்துலையே அவங்கள முறியடிக்கிறதுக்கான யோகம் இந்த துளாராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம்.
ஸ்திரத்தன்மை பெற்ற நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு பலன், ஆதாயம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் அப்படின்னே சொல்லலாம். 9ஆம் வீட்டில் குரு அமரும்போது மிகப்பெரிய வளர்ச்சியை நம்மளுடைய துளாராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா குரு 9ஆம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அந்த இடத்துல அமரும்போது வெளியில் ரொம்ப தூரம் பயணம் போவீங்க. அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு லாபமாக அமையும். ஆன்மீக குருமார்களை சந்திப்பீங்க, அவங்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும். அதனால் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கு நம்மளுடைய துளாராசி என்பர்கள் கணவன் மனைவியாக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் அனுசரணையாக இருங்க. ஏன்னா 7ஆம் வீட்லேயே செவ்வாய் இருக்கிறார். அதனால் ஈகோ பிரச்சனை வரும், தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், வாக்குவாதங்கள் வரும். 7ஆம் இடம்ங்கிறது வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல செவ்வாய் அமரும்போது சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், மனக்குழப்பங்கள், கஷ்டங்கள், மனபாரம், கோபம் இதெல்லாம் அதிகமாகும். சிறு விஷயம் கூட பெரிதாகிறதுக்கான ஒரு வாக்குவாதங்கள், சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் அமையும். கொஞ்சம் அனுசரணையாக இருங்க. விட்டு கொடுத்து அனுசரணையாக இருக்கிறது நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லது. மே 14க்கு பிறகு லக்னாதிபதி சுக்கிரனும் பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் வீட்டில் குருவோடு சேர்ந்து அமரும்போது குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். தந்தையோடு இருந்த அந்த சின்ன சின்ன இடைஞ்சல்கள் எல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை எதிர்பார்க்கலாம். குடும்ப உறுப்பினர்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். புண்ணிய தலங்களுக்கெல்லாம் சென்று வரதுக்கான யோகம் இருக்குது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால திருமண வயதில் இருக்கக்கூடியவங்க சின்ன சின்ன பிணக்குகள் ஏற்படும். வாழ்க்கை துணையால் சின்ன சின்ன பிணக்குகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அனுசரணையாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் லக்னாதிபதி சுக்கிரனும் உடைய அருள் கிடைத்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் சரியாகும். வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்க. நல்ல ஒரு